தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது உங்கள் எல்லார்கிட்டையும் காலில் வேணால் விழுந்து கேட்குறேன், இல்லை கெஞ்சி கேட்குறேன். தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்களை இனிமேல் விமர்சிக்காதீங்க. பாவம் எவ்வளோதான் அவங்க முட்டு கொடுக்குறது. அதாவது மக்கள் காசை கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். அந்த பணத்தை எப்படி இந்த மீடியாக்காரங்களை வச்சு சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் மாதம் கொட்டி கொடுத்து இந்த மாதிரி ஆட்களை வந்து தங்கள் கட்சிகளுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக மீடியாக்களில் உட்கார வச்சுருக்காங்க. நடுநிலை பேச்சாளர்கள்னு ஒரு குரூப்பு, திமுக பேச்சாளர்கள்னு ஒரு குரூப்பு, கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு குரூப்பு, இதை தாண்டி பிற கட்சிகளில் உள்ள கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கெல்லாம் கொட்டி கொடுத்து சில டிஃபென்ஸை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா, அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ தான் முட்டு கொடுக்குறது? இந்த 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 அளவுக்கு அயோக்கியத்தனமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது பாவம் முட்டு கொடுத்து பார்க்கும்போது கடைசியில் என்னென்னா ஒன்று தான், சிரிச்சிடுறது, இல்லை அடிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டுறது. இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் அப்படியே ஓரங்கட்டி வச்சுருங்க. இனிமேல் பார்க்க போகிறது தான் நிஜ வலி. அது என்னென்னா, சில நாட்களுக்கு முன்னாடி நியூஸ் 18 சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சியில் வந்து தனியார் தொலைக்காட்சியில் ஒரு டிபேட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து இப்போ டிவிகேலேருந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள், அதை தாண்டி வந்து திமுகலேருந்து அன்அஃபிஷியல் பேச்சாளராக சிபி செந்தில் அவர்கள், அதை தாண்டி தங்க தமிழ்ச்செல்வனா ஏதோ எம்பி, திமுகவோட எம்பி, அதை தாண்டி சில எல்லா தரப்பினரையும் ரெப்ரசன்டேட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டிபேட் ஒன்று நடத்தியிருந்தாங்க. எதிரில் வந்து ஆடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சி நடத்தின ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த சிச்சுவேஷனில் செந்தில் அவர்கள் திமுகவுக்காக பேச ஆரம்பிக்கும்போது கீழே திமுகவுக்காக எதிர்கட்சிகளாக இருக்கிற கட்சிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிவிகே, அதை தாண்டி பிஜேபி. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, சிபி செந்தில், அதை தாண்டி வந்து பேடிஎம், அதை தாண்டி 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கத்த ஆரம்பித்தோன்னா நம்ம ஆளுக்கு பொறுக்க முடியல. இவர் பொறுக்க முடியாமல் என்ன பண்ணிட்டாரு, அதாவது இந்த இடத்துல எல்லாம் சரியாக கையாளுற ஒரு நபர் யாரை நம்ம சொல்லலாம்னா, உண்மையிலே சாட்டை துரைமுருகன் அவர்களை சொல்லலாம். என்னடா இல்லை, அதாவது அந்த தருணத்தை சரி தற்குறியா, சரி இல்லை நீ அறிவாளி, நீ ரொம்ப பெரிய ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி போட்டுட்டு போயிடுவார். ஸோ அது ஒரு சமாளிக்கிற ஒரு விதம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சிபி செந்தில் அவர்களால் பொறுக்க முடியல. வெளில வந்து நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னா, அந்த அரங்கத்துலேருந்து வெளியேறிட்டார். ஆக்சுவல் ரூல்ஸ் என்னென்னா, உள்ள அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே ஒரு 100 கெப்பாசிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. அதாவது சாட்டை முருகனுக்கு லைக் வந்து ஒரு 20 பேர், நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு ஒரு 20 பேர், ஸோ செந்தில் அவர்களுக்கு ஒரு 20 பேர். ஸோ இப்படி எல்லா கட்சியினருக்கும் ஒரு 20 பேர் வச்சு ஒரு 100-120 பேர் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு அளவில் தான் அவங்க வந்து அலோவ் கொடுத்துருப்பாங்க, பாஸ் கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி யாருக்குமே அலோட் கிடையாது. ப்ளஸ் அதை தாண்டி வெளியே ஆடிட்டோரியத்துக்கு வெளில உட்காந்து பார்க்குறதுக்கும் அனுமதி கிடையாது. காரணம் கம்ப்ளீட் க்ளோஸ்டு. ஏன்னா அங்கே வந்து சென்சேஷனலாக பேசக்கூடிய இடம். ஏதாச்சும் அவங்க வாய் விட்றாங்க, ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா கூட வெளில இருந்து ஆட்கள் வரக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. வெளியேயும் லைக் வந்து போலீஸ் பாதுகாப்பாக இருக்கும். அதை தாண்டி ஃபுல்லும் வாட்ச்மேனை வச்சு கம்ப்ளீட்டாக இது பண்ணியிருப்பாங்க. நான் எல்லாம் போயிருக்கேன், நியூஸ் அவனுக்கெல்லாம் போகும்போது கம்ப்ளீட் சீல்டாக இருக்கும். வெளிலேருந்து ஒருத்தன் வரணும்னா அங்கே வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்களோட ஐடி கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணாதான் இவனால் உள்ளே போக முடியும். அந்தளவுக்கு செக்யூர்டாக இருக்கக்கூடிய ஒரு மீடியா ஒரு ஹவுஸ் தான் நியூஸ் 7. அதை விட செக்யூர்டாக இருக்கிறது தான் நியூஸ் 18. ஸோ இப்படி இருக்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கிற இடத்துல செந்தில் என்ன பண்ணியிருக்காரு, வெளில போயிட்டு வட சென்னையிலேருந்து சேகர் பாபு அவர்களுக்கு அழைச்சி, ஐயா என்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க, எனக்கு எப்படியாவது ஒரு 100 பேரை ரெடி பண்ணி கொடுங்க, இவங்களை எப்படியாவது அடித்து துவைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கேட்டிருக்காரு. அவரும் உடனே நம்ம கட்சிக்காக குறைக்கிறவனாச்சே, சரி எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேரை அமுச்சு கொடுத்துருக்காரு. அதில் வந்து இந்த வயசான பொம்பளைங்க, வேலை வெட்டி இல்லாத சில ஆம்பளைங்க, அதை தாண்டி எப்படா லைக் எவன் சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்கல்ல, 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்குமா, இன்னைக்கு குவார்ட்டருக்கு ஏதாச்சும் தேருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சில அல்லக்கைகள்லாம் அவர் அனுப்பிச்சி விட்ருக்காரு. இந்த அல்லக்கைகள்லாம் அங்கே போய் ஏதோ இவரோட தீவிர தொண்டர்கள் மாதிரி பின்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ அந்த ஃபோட்டோ வேணால் நான் போடுறேன். ஸோ இவங்க எல்லாம் போய் அங்கே நிற்கும்போது செந்தில் அவர்கள் பேசுகிறாரு, இன்றைக்கி இவனுங்க வெளில வரட்டும், வெளில வந்தோன்னா அவனுங்களாம் நானாங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த லட்சணத்தில் தான் ஒரு மீடியா ஹவுஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, வெளில வந்து நீங்கள் வேணால் ஆள் ரெடி பண்ணிக்கோங்க, அதுக்கு ஸ்பேஸ் பேக்கில் ஒரு கிரவுண்ட் வச்சுருக்கோம், அந்த கிரவுண்டில் வேணால் நீங்கள் ஆள் ரெடி பண்ணுறதுக்கான டைம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே இருந்து அவங்க பேசி முடித்து வெளில வந்தோடனே அவங்கள நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறது தான் மீடியா ஹவுஸ். அதுக்கு தான் இந்த போலீஸு, இந்த வாட்ச்மேன்லாம் அந்த லட்சணத்துக்கு தான் அவன் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கான். இதை தான் அவர் என்னென்னா, இவங்க எல்லாம் வெளியே இருந்து செந்தில் அவர்களோட பேச்சை கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்படி ஒரு உருட்டி என்ன பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. எஸ்ஜி சூர்யா அவர்கள் பிஜேபிக்காக ரெப்ரசன்டேட் பண்ணி உள்ளே பேசிகிட்டு இருக்காரு. எஸ்ஜி சூர்யா அவர்களுடைய ஆதரவாளர்கள் உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் வெளியே வராங்க. டிவிகேக்காரங்களும் முடிச்சதுக்கப்புறம் வெளில வராங்க. 2 தரப்பினருக்கு இடையில் வாக்குவாதம் முதல்ல ஆரம்பிக்குது, வாய் தகராறு. அதுக்கு அடுத்தது கைகலப்பாக மாறுது. அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் பரத்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காப்புல. அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன். என்னோட ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருந்து ஒரு பையன். ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பையனோட மாலை பிடிச்சி இழுத்து எடுத்துடுறாருங்க. ஒரு கேஸ் பதிவாகப்படுது. அதாவது என்னென்னா, ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா, செந்தில் அவர்களுடைய ரவுடி கும்பல் வந்து நிற்குது. எஸ்ஜி சூர்யா அவர்களுடைய உள்ளே இருந்த அந்த பேச்சை பார்க்குறதுக்காக சென்ற பிஜேபிக்காரங்க, டிவிகேக்காரங்க எல்லாரும் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் வெளில வந்ததுக்கப்புறமா கைகலப்பு நடக்குது. கைகலப்பில் நான் சொல்கிறது பரத்துங்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் சொல்கிறேன். இதை தாண்டி நிறைய பேர் அதில் ஆளாயிருக்காங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நடந்த ஒரு விஷயத்தில். ஸோ அப்போ என்னென்னா, பையனோட மாலையே பிடிச்சி அத்துட்டானுங்க. அத்தெடுத்ததுக்கப்புறமா கைகலப்பு நடக்குது. கலப்பு நடக்கும்போது பிஜேபிக்காரங்களுக்கு உண்மையிலே அடி வெயிட்டாக விழுது. அதில் வந்து எஸ்ஜி சூர்யா உட்பட நம்ம ஒரு அறம் ரீதியாக போகும்போது ரவுடி பயலுங்களை கூப்பிட்டு வரும்போது நம்ம அவங்க கூட சண்டை வச்சோம்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அரசியல்வாதிக்கும் அரசியலை பார்க்க வந்தவங்களுக்கும் ரவுடி பசங்களுக்கும் என்னையா வித்தியாசம்? அப்படிங்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, எஸ்ஜி சூர்யா மேலே, அதை தாண்டி வந்து இங்கே பார்க்க வந்தவங்க மேலே, அதை தாண்டி நான் உதாரணமாக சொல்லக்கூடிய இந்த பரத் என்கிற இந்த பையன் மேலேயும் அடி விழுது. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கேஸ் பதிவு பண்ணுறாங்க. என்ன கேஸ் பதிவு பண்ணுறாங்கன்னா, இந்த பரத் என்கிற பையன் வந்து அந்த கூட்டத்தில், அதாவது ரவுடி கும்பல் வந்த கூட்டத்தில் ஒருத்தவங்களுடைய ஜாக்கெட்டை பிடிச்சி இழுத்துட்டானா. அதாவது உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி ஒரு கேஸை வந்து சித்தரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்கெட்டை பிடிச்சி இழுத்துட்டானா. அதை தாண்டி வந்து சாரி மன்னிக்கவும், இன்னொருத்தவங்களுடைய மாலையை வந்து திருடிட்டானாம். ஸோ 2 கேஸு. ஒன்று வந்து மாலையை திருடினது, இன்னொன்று வந்து ஜாக்கெட்டை கிழிச்சது. ஆக்சுவலாக இது 2ம் தான் நீங்கள் வந்து போதிய ஆவணங்கள் இல்லாமல், எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாமல் ஈஸியாக ஃபைல் பண்ண முடியும். சின்ன ஒரு கலகலப்பு, ஒரு சின்ன ஒரு சலசலப்பாக க்ரியேட் பண்ணணும், ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு அரெஸ்ட் பண்ணி இவங்களெல்லாம் கொஞ்சம் மட்டம் தட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு போலி புட்டப் வழக்குன்னு வச்சுக்கோங்களேன். அஸ் அட்வொகேட்டாக எனக்கு தெரியும் எப்படி இவங்க சித்தரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையனை வந்து அதுலேருந்து ஒரு 1-2 நாள் விட்டுறானுங்க. போலீஸ் வந்து நைட்டு இந்த பசங்க, அதாவது நான் ஒரு பையனாக தான் சொல்கிறேன், தாண்டி எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த பரத் என்கிற பையனுக்கு வீடை சுற்றி என்ன பண்ணுறாங்க, நோட்டை விட்றாங்க, இவன் யார், இவனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் பகல் டைமில் இந்த பையனும் பரத் என்கிற பையனும் அவனோட தம்பியும் காரில் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது மஃப்டியில் ஒரு 2-3 போலீஸ் என்ன பண்ணுறாங்க, லைக் வந்து யூனிஃபார்ம் கிடையாது, ஒரு காரில் வந்து இந்த பையன் வெளில இறங்கும்போது கையங்களமாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இவன் கத்துறான். சரி ஓகே, வாரண்டங்க, என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாரண்டங்கன்னு கேட்கும்போது வாரண்ட் எதுவும் கொடுக்கல. பையனை அரெஸ்ட் பண்ணி, அதாவது லைக் வந்து இல்லீகலாக அவனை டீட்டெயின் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. இவரை தூக்கிட்டு போனதுக்கப்புறமா தம்பி இருக்கான்ல, வீட்டில் போய் சொல்லிடுறாங்க. சரி ஓகே, பெயில் மூவ் பண்ணுறதுக்காக ப்ரொசீட் பண்ணுறாங்க. பெயிலுக்காக ப்ரொசீட் பண்ணும்போது தான் அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி சட்டவிரோதமாக கைது பண்ணியிருக்காங்க பரத் என்கிற ஒரு இளைஞரை பிஜேபியிலேருந்து. சும்மா விடுவாங்க, பிஜேபி கட்சியில் இந்த பையனும் போஸ்டிங்கில் இருக்கான். அதை தாண்டி வந்து அண்ணாமலை அவர்கள் அறிக்கை கொடுக்குறாரு. எஸ்ஜி சூர்யா அவர்கள் அதுக்காக பேசுகிறாரு. இருந்தாலும் இவனுங்க என்ன பண்ணிடுறானுங்க, மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொண்டு போய் நைட்டு 1 மணி 1:30 மணி இருக்கும் ப்ரொசீட் பண்ணுறாங்க. மேஜிஸ்ட்ரேட்கிட்டே இந்த பையன் உண்மையை சொல்லிட்டான். சார், நான் செயின் எதுவும் திருடல சார், இவங்க வந்து வேணும்னே ஒரு புட்ட வழக்க போடுறாங்க, அதை தாண்டி எனக்கு வந்து நைட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கல, அதை தாண்டி
அதை தாண்டி வந்து என்னை அடிக்கலாம் இல்லை சார், ஆனால் வந்து இது வந்து பொய்யான ஒரு வழக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதை தாண்டி இவங்க வந்து கரெக்டாக 10லேருந்து 12 நாள் இந்த பையனை வந்து என்னதான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொன்னாலும் கடைசி என்னென்னா 10லேருந்து 12 நாள் இந்த பையனை என்ன பண்ணிட்டாங்க, புழல் சிறையில் கொண்டு வச்சிடுறாங்க. புழல் சிறையில் வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக பிஜேபி தரப்புலேருந்து பெயில் எடுத்து வெளில கொண்டு வராங்க. நான் இந்த சொன்ன ஒரு விஷயம் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்ல, அந்த பரத் என்கிற ஒரு இண்டிவிஜுவலோட அந்த நியூஸ் 18ஓட சம்பவம் நடந்து 2-3 நாட்களில் இந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு 15 நாள் 10 நாள் இங்கே புழலில் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ட்ராமாலாம் நடக்குது. ஆனால் உண்மையில் அடிக்கலாம் இல்லை. இந்த ஒரு சலசலப்பை க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்களேன். இது எதுக்குன்னா பயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு. எங்களை நீ தொட்டா நீ செத்தடா அப்படிங்கிறதுக்காக. அதாவது அந்த இடத்துல அவமானப்பட்டுட்டேன், செந்தில் என்கிறவன் அவமானப்பட்டுட்டேன். ஆனால் அதுக்கு அடுத்தது அதுக்கான நீ சிரிச்ச இல்லை, நீ இது பண்ண இல்லை அப்படிங்கிறதுக்காக செய்கிற வேலை இருக்குல்ல. உண்மையிலே இந்த திமுககாரங்க எந்த அளவுக்கு எச்ச பயலுங்க, எந்த அளவுக்கு தரமானவங்க அப்படிங்கிறதுக்காக இது ஒரு உதாரணம். அவனுக்கு வயசெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வயசு இருக்கும். 25 வயசு அவன் சொல்கிறான், மாப்பிள்ள நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரில, எஸ்ஜி சூர்யா அண்ணனுக்காக நான் பார்க்க போயிருந்தேன். அந்த டிபேட்டை பார்க்க போனவரை என்னை வந்து இந்த மாதிரி உளவுத்துறை அப்போ என்னையே இந்த அளவுக்கு இவனுங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி அரெஸ்ட் பண்ணும்போது கூட பார்க்க வந்து எத்தனை பேர் என்னென்ன பண்ணியிருக்கலாம். ஸோ அவன் அதை ஷேர் பண்ணும்போது தான் சத்தியமாக நேற்றுக்கு நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா தான் இவன் கால் பண்ணுறான், இந்த மாதிரி சம்பவத்தை சொல்கிறான். மாப்பிள்ள நேற்று தான் நான் ரிலீஸ் ஆகிருந்தேன், கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்காங்க, கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல கால் பண்ணி. அதை நேற்றுக்கே பேசணும்னு நினச்சேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால பேச முடியல. ஆனால் என்னென்னா இதை கேட்கும்போது தான், டேய் நீ உள்ளே போனேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாருக்குமே தெரியாது மாப்பிள்ள, எந்த மீடியாவும் பேசலை, யாருக்குமே தெரியாது. முதல்ல அண்ணாமலை அவர்கள் பேசினது கூட இங்கே பெரிய லெவலில் யாருக்கும் தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு லெட்டர் பேடாக அவரோட ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சு. ஜஸ்ட் பரத்துக்காக அண்ணாமலை அவர்களுடைய ஆஃபீஸ்லேருந்து வந்த லெட்டர் பேட் அப்படின்னு சொல்லிட்டு அதே நான் போடுறேன். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் பேசணும். நம்மளே யோசிச்சு பாருங்களேன். எனக்கெல்லாம் 24 வயசு ஆகுது, டெய்லி காலேஜ் போயிட்டுருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கல. இங்கேருந்து எம்சிசியில் படிச்சுட்ருக்கேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. திமுக என்ற ஒரு கட்சியை நான் எதிர்த்து நம்மளுக்கு எதாவது ஆளாகுதுன்னா நாளைக்கு அதை அறுவடை பண்ண போகிறது நீங்கள் தானே. எனக்காக பேசுகிறது 4 பேர் இருக்க மாட்டானா? ஸோ காலேஜ் படிச்சுட்ருக்கோம், படிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரோம், ஆஃபீஸ் ஒர்க் போகிறோம், இவ்வளோ வேலைகள் தினமாக பண்ணிகிட்ருக்கோம். காலையில் தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். காலைல ஒரு 5லேருந்து 7 மணிக்குள்ளே வீடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறமா காலேஜ் போயிட்டு 10 மணி காலேஜ் போயிட்டு திருப்பி காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வர 10-11 மணி. ஸோ இவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வீடியோ எல்லாம் பேசுகிறோம், ஷார்ட்ஸ் பேசுகிறோம், லாங் வீடியோ பேசுகிறோம். ஓரளவு ஏதோ ஒரு புண்ணியத்தில் ரீச் ஆகுது. ஸோ ரீச் ஆகிற பட்சத்தில் இவனுங்க பண்ணணும்னு நினச்சா, ஆஃப்டர் ஆல் கட்சியில் இருக்கிற ஒருத்தங்களுக்கே இந்த அளவுக்கு இவனுங்க வந்து உள்ளத்துக்கி போட்டு இந்த அளவு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறாங்கன்னா, வெளில இருக்கிற நம்மளெல்லாம் என்னென்ன பண்ணுவாருங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அதை தாண்டி இப்போ இந்த கோட்டு சரவணன் இருக்கார்ல, பழைய கோட்டு சரவணன், அந்த காலத்திலே கோட்டு போட்டு அதே கோட்டு தான் போட்டு தலைவர் வந்து இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்டே இருக்கார். உண்மையிலேயே இவருக்கு அடுத்ததாக வந்த ராஜீவ்காந்தி, இப்போ நாம் தமிழர்லேருந்து திமுகவுக்கு போனார்ல ராஜீவ்காந்தி, மாணவர் அணி செயலாளராக இருக்கார், மாநில செயலாளராக. ஸோ அவருக்கே அங்கே ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. பாவம் இவர் கத்தி இன்னைக்கு வரைக்கும் அதே கோட்டை போட்டு மீடியாவில் உட்காந்து கத்திட்டு இருக்காரு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது கூட அவரை பார்த்துருக்கேன். அதே டிவியில் உட்காந்துட்டு கோட்டை போட்டுட்டு திமுகவாக பேசிகிட்டு இருப்பார், திமுக பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அதே தான். இவங்களுக்கெல்லாம் ஒன்று தான், பேச ஏதோ மாதம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு ஏதோ வயிற்று பசியை போக்குறதுக்காக ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நடக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு ஃபோனை எடுத்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பதிவிட்டு அது யூடியூப்பில் பதிவு பண்ணுறது, அவ்வளோதான். இதை தாண்டி இவனுக்கு அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு கொண்டு போய் வச்சானுங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாரையா பதில் சொல்லுவா? அதுவும் இந்த படிச்சுட்டு இருக்கிற வயசில் காலேஜில் ஒரு 80% கீழே இருந்தாலே அங்கே எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டான். இவ்வளோ சிச்சுவேஷன் இருக்கும்போது சரி அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக கண்டென்ட் ரொம்ப சிம்பிள் தான். இந்த சீப்பு செந்தில் முதல் பழைய கூட்டு சரவணன் முதல் அவன் கேட்ட கேள்வி என்னையா தப்பு?
ஒரே நீ படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல. பராசக்தி மூவி இஸ் பேஸ்ட் ஆன் வாட்னு கேட்டான். இட்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் லாங்குவேஜ் வார்ன்னு சொல்லிட்டு அழகாக இவர் பதில் சொல்கிறாரு. சரி ஓகே, ஹூ இஸ் இன் ரூல் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அட் த டைம் காங்கிரஸ். சரி இப்போ நீங்கள் ஹூவேர் வித் ஹூம் யூஆர் வித் அலைன்ஸ் வித் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறாப்புல. அப்போது திருப்பி என்ன சொல்கிறாரு, பதில் சொல்ல தெரில. வாட் திஸ் கைண்ட் ஆஃப் பிஜேபி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கத்துறாரு. மேலே இருந்து என்னென்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பதில் சொல்லிடுறான். ஏன்னா இவர் பதில் சொல்லிட்டாருன்னா இவருக்கு அடுத்தது ஆப்பாயிரும்ல, எதுக்கு நீங்கள் காங்கிரஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள்கிட்ட இப்போது ஒரு செய்தி ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் முன்னே இருக்கும், 2009 8 நினைக்கிறேன். அப்போ என்னென்னா கலைஞர் அவர்கள்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்குறாரு. சார் பிரபாகரன் செத்துட்டாரா இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து காங்கிரஸ் கூட அலையன்ஸில் இருக்காங்க திமுக. பிரபாகரன் செத்துட்டாருன்னு சொன்னால் இவருக்கு தமிழ் தேசியவாதிகள் அதை தாண்டி வந்து அங்கேருந்து பெரிய பேக்ஃபேர் ஆகும். பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னு சொன்னால் காங்கிரஸ்கிட்டேருந்து பெரிய பேக்ஃபேர் ஆகும். ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பதில் சொன்னார். போராளிக்கு என்றும் இறப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, போராளிக்கு என்றும் இறப்பே இல்லைன்னா என்னையா பதில் இது? செத்துட்டாரா, ஆமாம் உயிரிழந்துட்டார், இல்லை உயிரோடு இருக்கார் அப்படின்னு ஏதோ ஒரு பதில் சொல்லணும். இப்படி ஒரு பதில் சொல்லிட்டு உருட்டிட்டார். இவங்கெல்லாம் கருணாநிதியின் நினப்பு. சிரிக்கிறது, சிரித்து மழுப்புறாங்களா, அது பாருங்களேன். சத்தியமாக சொல்கிறேன், இவங்க கிட்டலாம் கேட்கணும்னு நினைக்கிறது ஒன்று தான். உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா? உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பார்த்தா கேட்க மாட்டாங்களா? ஆஃப்டர் ஆல் இந்த பணத்துக்காக எதுக்கியா இந்த அளவு அசிங்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கீழே அசிங்கப்படுற. கீழே அசிங்கப்பட்டால் கூட ஏதோ கட்சியில் உள்ள ரவுடி பயலுங்க வந்து இப்போ நீங்கள் பண்ணது மாதிரி ஏதோ வருவானுங்க. மேலே எல்லாம் உன்னெல்லாம் உள்ளே ஏற்ற மாட்டான். உள்ளே போகும்போதே இவர் பெரிய ஞானி மாதிரி கேட்டுறது. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களை மட்டும் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக நெறியாளர் கேட்குறான். யோ, உன்கிட்ட நான் பேச சொல்கிறது இங்கிலீஷில், நான் கேட்குற கேள்வி இங்கிலீஷில், அது நீ பதில் சொல்லு. அவங்க ஹிந்தியில் பேசக்கூடாது, இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த அளவுக்கு அசிங்கமும் பட்டு செருப்படியும் வாங்கி இந்த அளவுக்கு வராங்கன்னா அது யாருக்கு அசிங்கம்? மேலே இருக்கிறவன் பார்க்கும்போது அவனை வந்து யாரை பார்ப்பா? தமிழ்நாட்டோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக பார்ப்பா. யாருக்கு அசிங்கம்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அசிங்கம். இப்படி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டு சந்தி சிரிக்கிற அளவுக்கு நம்ம எல்லாம் அசிங்கப்படுறதுக்கு தலையெழுத்து. என்னத்தை சொல்கிறதுக்கு? பார்க்கலாம், இன்னும் 3 மாதம் தானே, பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து. நன்றி, வணக்கம்.